Hello everyone, welcome to my channel. இன்னைக்கு நாம ஸ்டாண்டர்ட் 9 சாப்டர் நம்பர் 3 அல்ஜிப்ரால எக்ஸாம்பிள் 3.9 3.10 பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட் எக்ஸாம்பிள் 3.9ல கொஷின் என்ன கொடுத்துருக்காங்கன்னா, ஃபாலோயிங் பாலினாமியல் ஈக்குவேஷனுக்கு வந்து ரூட்ஸ் வந்து என்னங்கிறத கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. ரூட்ஸ்னால் என்னென்னா, கொடுத்துருக்க பாலினாமியலில் இருக்கிற வேரியபிளோட வேல்யூ என்னங்கிறத கண்டுபிடிக்கணும். அதாவது இங்கே எனக்கு என்ன வேரியபிள் கொடுத்துருக்காங்கன்னா, எக்ஸுங்கிற வேரியபிள் கொடுத்துருக்காங்க. அந்த எக்ஸோட வேல்யூ என்னங்கிறத கண்டுபிடிக்கணும். அப்படின்னா எனக்கு 5x - 3 = 0ங்கிறது தான் எனக்கு ஃபஸ்ட்டு பாலினாமியல். இப்போ எக்ஸோட வேல்யூ வேணும்னா இந்த -3 எங்கிட்ட ட்ரான்ஸ்லேட் பண்ணனா +3 ஆகிடும். அப்படின்னா 5x = 3. அப்படின்னா எக்ஸ் எனக்கு வேணுங்கிறப்ப இந்த 5ம் எக்ஸும் மல்டிப்ளிகேஷனில் இருக்குது, ட்ரான்ஸ்லேட் பண்ணுறப்ப டிவிஷன் ஆகும். அப்படின்னா x = 3/5 கிடச்சிருக்கு. அடுத்தது செகண்ட் சப் டிவிஷனில் கொடுத்துருக்கதை பார்க்கணும். -7 - 4x = 0 கொடுத்துருக்காங்க. இப்போ இந்த -7 நான் இங்கிட்ட ட்ரான்ஸ்லேட் பண்ணுறப்ப +7 மாறிடும். நான் -4x = 7 கிடச்சிருக்கு. இப்போ -4ஐயும் எக்ஸும் எனக்கு மல்டிப்ளிகேஷனில் இருக்குது. இதை நான் ஈக்குவல்டுக்கு அந்த பக்கம் ட்ரான்ஸ்லேட் பண்ணுறப்ப டிவிஷன் ஆகிடும். அப்படின்னா எனக்கு x = 7/-4 இருக்கும். டினாமினேட்டரில் மைனஸ் இருக்கக்கூடாது, நியூமரேட்டருக்கு சேஞ்ச் பண்ணனா எக்ஸோட வேல்யூ -7/4 கிடச்சிருக்கும். அடுத்தது எக்ஸாம்பிள் 3.10. அடுத்தது 3.10ல் கொஷின் என்ன கொடுத்துருக்காங்கன்னா, -3 and 3 ரெண்டு நம்பருமே வந்து கொடுத்துருக்க பாலினாமியலுக்கு வந்து ஜீரோஸாங்கிறத கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. ஜீரோஸ் ஆஃப் பாலினாமியல்னால் ஒன்றுமே இல்லை, கொடுத்துருக்க பாலினாமியலை வந்து நான் இப்போதைக்கு f(x)ன்னு எடுத்துக்கிறேன். இப்போ இந்த பாலினாமியலில் போய் கொடுத்துருக்க வேல்யூவை வந்து சப்ஸ்டியூட் பண்ணுறப்ப அது எனக்கு 0 கிடச்சிச்சின்னா கொடுத்துருக்க நம்பர் வந்து ஜீரோஸ் ஆஃப் பாலினாமியல், வேறு ஒன்றுமே இல்லை. இப்போ கொடுத்துருக்க பாலினாமியல் வந்து என்னென்னா f(x) = x² - 9. நான் f(x)க்கு பதிலாக -3 சப்ஸ்டியூட் பண்ணுறேன். அப்படின்னா -3² - 9. அப்படின்னா -3 ஸ்கொயர் பண்ணனா 9 கிடைக்கும். -9 9 - 9ஓட வேல்யூ 0. அப்படின்னா -3ங்கிற நம்பர் எனக்கு ஜீரோஸ் ஆஃப் பாலினாமியல் தான். அடுத்தது f(x) = x² - 9. அதில் நான் எக்ஸுக்கு பதிலாக 3 சப்ஸ்டியூட் பண்ணுறேன். அப்படின்னா 3² - 9. 3 ஸ்கொயர் பண்ணனா 9 வரும். அப்படின்னா 9 - 9 9 - 9ஓட வேல்யூ 0. அப்படின்னா -3 and 3 ஆர் ஜீரோஸ் ஆஃப் பாலினாமியல். எதனால் ஜீரோஸ் ஆஃப் பாலினாமியல்னால் ரெண்டு வேல்யூஸுமே வந்து நம்ம கொடுத்துருக்க பாலினாமியலில் வந்து சப்ஸ்டியூட் பண்ணுறப்ப எனக்கு 0 கிடைக்குது. அப்படி 0 கிடச்சிதுன்னா அது ஒன் ஆஃப் தி ஜீரோஸ் ஆஃப் பாலினாமியல். இதோட இந்த வீடியோ முடிஞ்சிச்சு. தேங்க்யூ.